மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே. ஏன்னா இந்த கேடுகட்ட திமுகவினுடைய ஆட்சியில் சில விஷயங்களை பேசாமல் கடந்து போனோம்னு வச்சுக்கோங்க, அது அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாயிடும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. தெரிந்த விஷயத்தை தெரியாதவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அதுவும் தீய விஷயங்களை, நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் உண்மையிலேயே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் முடிந்த வரைக்கும் செய்யுங்க. தயவு செஞ்சு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மற்றவர்களுக்கும் தயவு செய்து அனுப்பி கொடுங்க. ஏன்னா இந்த திமுகவினுடைய இந்த திமுகவினுடைய இந்த ஸ்டாலினுடைய இந்த லீலைகள், ஸ்டாலினுடைய நேரத்திற்கு தக்க நிறம் மாறுகின்ற அந்த பச்சோந்தி வேஷங்கள் எல்லாம் இந்த தலைமுறை பிள்ளைகள் தயவு செய்து தெரிந்து கொள்ளட்டும். இவர்களினுடைய அயோக்கியத்தனத்தை மக்கள் புரிந்து கொள்ளட்டும். அதற்காகத்தான் இந்த காணொலியவே நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். முதல்ல இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்த அந்த காட்சியை ஒரு முறை பார்த்துருங்க. பார்த்தீங்களா? இந்த செந்தில் பாலாஜியை நேற்று 2016 சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலின் அவர்கள் எப்படி வச்சு புகழ்ந்தார் அப்படிங்கிறதையும் ஒரு முறை நீங்களே பாருங்க. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன். இதுவரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அது மட்டுமா, அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல் எல்லாம் செந்தில் பாலாஜியுடைய பினாமி பெயர்ல தான் இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா அது அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா தம்பிதுரையுடைய பினாமி பெயர்ல தான் இருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா
எடுத்து சொல்ல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆக அந்த அளவிற்கு லஞ்ச லாவண்யம் இன்றைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, அந்த பணியை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இதே ஸ்டாலின் அவர்கள் தான் இதே செந்தில் பாலாஜிய உலகத்துல இப்படி ஒரு யோகியம் இல்லவே இல்லை, தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய அயோக்கியத்தை செஞ்சிருக்கான், நாட்டு மக்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கான், மிகப்பெரிய கொள்ளக்காரன், இவன் மிகப்பெரிய பிராடு, இவன் மிகப்பெரிய ஊழல்வாதி, இவன் மேல நானே கொண்டு போய் வழக்கு கொடுத்தேன், இந்த செந்தில் பாலாஜி மீது நானே கொண்டு போய் நேரடியா வழக்கு கொடுத்தேன், அந்த வழக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி பேசியது இதே மு.க. ஸ்டாலின். ஆனா இன்றைக்கு இதே மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? செந்தில் பாலாஜி மிகப்பெரிய செயல் வீரர், செந்தில் பாலாஜி மிகப்பெரிய உத்தமன், செந்தில் பாலாஜி மிகப்பெரிய யோகியன், செந்தில் பாலாஜி மிகப்பெரிய தியாகி, இப்படி ஒரு தியாகி இந்த உலகம் கண்டதில்லை, இப்படி ஒரு தியாகி இந்த மண் கண்டதில்லை, இப்படி ஒரு தியாகி இந்த திராவிட மாடல் ஆட்சி கண்டதில்லை அப்படின்னு புகழறார்னா காரணம் என்ன? திருடியதை சரியாக கோபாலபுரத்துக்கு கப்பம் கட்டி விடுகிறார். திருடியதுல நமக்கு சேர வேண்டியது சரியாக பங்கிட்டு கொடுத்து விட்டு அவருக்கு தேவையானதை மட்டும் அவர் பெற்றுக் கொள்ளுகிறார். அந்த வகையில மிகப்பெரிய உத்தம, மிகப்பெரிய தியாகி, மிகப்பெரிய திராவிட மாடலின் போர்வால் செந்தில் பாலாஜின்னு புகழறார். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? நீ எல்லாம் முதலமைச்சர்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? நீங்க ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு, அங்க திருடனா இருக்கும்போது ஏடிஎம்கே வேஷ்டி கட்டிட்டோம்னா அப்ப அவன் திருடனா தெரிஞ்சான், இப்ப உன் கட்சிக்கு வந்து அவன் டிஎம்கே வேஷ்டி கட்டிக்கினா உத்தமனா? படிதாண்டா பத்தினி, படியை தாண்டிட்டா மீண்டும் அவளை உள்ள கொண்டு வரணும்னா அவன் மேல தலையில தண்ணி தெளிச்சு கொண்டு வந்துட்டா, வெளியே போகும்போது அவ கற்பை தவறிட்டா, திரும்ப உன் வீட்டுக்கு உள்ள வந்த உடனே அவ கற்பு கரசி கண்ணகி ஆயிடுவாளா? வெக்கமா இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? இதெல்லாம் நாளைக்கு ஒரு வேட்டி மாத்துறீங்களாடா? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? நீங்கெல்லாம் ஒரு அரசியல்வாதிகளா? நான் கேட்கிறேன். அரசியல் எவ்வளவு புனிதமானது! காமராஜர் கண்ட அரசியல், கக்கன் கண்ட அரசியல், ஜீவானந்தம் கண்ட அரசியல் எவ்வளவு புனிதமான அரசியல். அந்த அரசியலை இப்படி காலில் போட்டு மிதிச்சு கேவலப்படுத்துறீங்களாடா? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? இதை விட ஒரு கொடுமை நேற்று இந்த திருட்டுலிங்கம் பேசுற அந்த பேச்சை ஒரு முறை கேளுங்க. முதலமைச்சர் அவர்கள் தாய் கழகமான திராவிட கழகத்தில் இணைகின்ற இந்த அருமையான விழாவிற்கு வருகை தந்து எங்களை எல்லாம் இணைத்து இருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிடத்தின் சூரியன், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களே, நமது முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மகளிர் உரிமை தொகை 1,30,00,000 பெண்கள் இன்றைக்கு மனதார வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், இப்படி பல திட்டங்கள் மாணவ மாணவிகள் வளம் பெற, அவர்கள் வாழ்வு உயர அற்புதமான திட்டங்கள். இன்றைக்கு இந்த திராவிடத்தை கண்டாலே சிலருக்கு மனவேதனை. யாரும் இந்த திராவிடத்தை இயக்கத்தை அழிக்க முடியாது என்பதற்கு இன்றைக்கு நமது முதல்வர் எதற்கும் துணிந்து என்னுடைய உயிர் திராவிடம் தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் நாம் அவருக்கு துணையாக இந்த திராவிடத்தை காக்க பாடுபட வேண்டும் என்று கேட்டு, சிபி சக்கரவர்த்தி மடியில் விழுந்த புறா போல் இன்றைக்கு அவர் மடியில் நான் விழுந்திருக்கின்றேன் என்று கூறி, இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டை பிடித்த சனியன்கள்ங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க மக்கள். இவர்களெல்லாம் தமிழ்நாட்டை பிடித்த சனியன்கள். இன்னைக்கு இங்க இருக்கும்போது அவரை புகழ்ந்து பாடுறது, அங்கிருந்து இங்க வந்தா திரும்ப இவரை புகழ்ந்து பாடுறது. அப்ப யாரா இங்க யோகியம், யாரா இங்க அயோக்கியம்? நான் கேட்கிறேன். நேற்று நீ ஜெயலலிதா கிட்ட இருந்த வரைக்கும் கருணாநிதியும் ஸ்டாலின் குடும்பமோ திருட்டு குடும்பம். இன்றைக்கு நீ ஸ்டாலின் கிட்ட போய் சேர்ந்த உடனே ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமியும் திருட்டு குடும்பம். அப்ப ரெண்டு பேருமே யோகியனுங்க இல்லைன்றது வெட்ட வெளிச்சமா மக்களுக்கு தெரியுது இல்ல? ரெண்டு பேருமே யோகியனுங்க இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா மக்களுக்கு தெரியுது இல்ல? நீங்கெல்லாம் எப்படா வாயில் எடுத்து வைக்கிறீங்க? நான் கேட்குறேன். உங்களால் எப்படா சாப்பிட முடியுது? உங்களுக்கெல்லாம் ஒரு லட்சியமோ கொள்கையோ கோட்பாடுகளோ ஒரு இலக்கோ ஒரு எதிர்கால திட்டமோ இல்லை இந்த மக்களை பற்றியோ மண்ணை பற்றியோ இனத்தை பற்றியோ மொழியை பற்றியோ இல்லை இந்த எதிர்கால தலைமுறைகளை பற்றியோ எதை பற்றியுமே சிந்திக்காத நீங்கள் எதுக்கு இந்த பொது தளத்தில் நாங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம்னு நீங்கள் சும்மா வெளியே காட்டிக்கிறீங்க? உங்களை காப்பாற்றி கொள்ளவா? உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளவா?
இந்த மனோஜ் பாண்டியனுடைய வரலாறு என்ன? இவங்க அப்பா PH பாண்டியன், எம்ஜிஆரினுடைய அமைச்சரவையில் சபாநாயகராக இருந்த PH பாண்டியனுடைய மகன் இந்த மனோஜ் பாண்டியன். இவர் ஒரு வழக்கறிஞர் புடுங்கி, இவர் OPS-னுடைய மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்தவர். இப்போ இவர் போயிட்டு திமுகவில் ஐக்கியமாயிட்டார். இதுக்கு இவர் சொல்ற காரணத்தை கொஞ்சம் கேளுங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கு முன்பு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த முடிவினை நான் எடுத்திருக்கின்றேன் என்று தெளிவாக சொல்லி அவரிடம் நான் தொலைபேசியில் பேசினேன். என்னை பொறுத்தவரையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது மரியாதை கொண்டவன். அவர் மீது இன்றும் எனக்கு மரியாதை உண்டு. மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசியல் இயக்கம் தேவை. அந்த அரசியல் இயக்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம், திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தீர சிந்தித்துதான் நான் முடிவெடுத்தேன். அதிமுக ஒன்றிணைக்கணும் முயற்சி எடுக்கிறாரு, அங்க போய் சேரணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அது தோல்வி அடையும்னு நீங்க கணிச்சனாலதான் விலகிட்டீங்களா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தலைவர் தோற்றுவித்த அந்த இயக்கமும் இல்லை, பாதுகாத்த அம்மாவின் இயக்கமாகவும் இல்லை. இன்று இருப்பது எடப்பாடி அதிமுக. இது இப்படிதான் இருக்கும். இது ஒருங்கிணையாது, ஒருங்கிணைக்கவும் செய்யாது. காரணம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மத்திய பிஜேபியினுடைய கிளை கழகமாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அண்ணா ஆட்சியில் இருந்த காலத்தில் அதிகாரபூர்வமாக சட்டப்பூர்வமாக NLM ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டது. இது வரலாறு. ஆனால் உங்களுக்கு பதவி வேணும், மீண்டும் நீங்க MLA ஆகணும், இருக்கிறத காப்பாத்திக்கணும், இருக்கிற காலம் வரைக்கும் மக்கள் பணத்துல வாழணும், சொந்த பணத்துல ₹1 நீங்க கை வைக்க கூடாது. உங்களுக்கு சொந்த பணம்னு எதுவும் கிடையாது, எல்லாமே மக்கள் கிட்ட திருடின பணம் தான் வச்சுக்கோங்க. எத்தனை தலைமுறைக்கு ஒவ்வொரு திருட்டு பயிலும் திருடி வச்சிருக்கீங்கன்னு யாருக்கும் சாமானிய மக்களுக்கு தெரியாது. எங்களை போல பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நீங்க யாரு, எப்படியாப்பட்ட அயோக்கிய பயிலுங்க. இதையெல்லாம் நாங்கள் கொண்டு போய் மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய முகத்திரை மக்களுக்கு உண்மையிலேயே தெரியணும். ஏன்னா நீங்க பசுத்தோல் போத்திய புலிகளாக மக்கள் மத்தியில் காட்சி தரீங்க. அதுவும் ஸ்டாலினுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் உண்மையிலேயே ஒருத்தன் முகம் கூட சுயமுகம் கிடையாது. எல்லாமே பின்னாடி ஒரு முகம், முன்னாடி ஒரு முகம். ஒவ்வொரு முகத்திற்கு பின்னாடி பல முகங்கள் இருக்கு. ஒருத்தனை யோகினை பார்க்க முடியுமாடா அந்த கட்சியில? நான் கேட்கிறேன், ஒருத்தன் யோகினை பார்க்க முடியுமாடா அந்த கட்சியில? இந்த சூழ்நிலைக்கு மட்டும் அதிமுகவிலிருந்து குறைந்தது ஒரு 7 முன்னாள் அமைச்சர்கள் போய் சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே திமுகவில் அமைச்சராக இருக்கிறவங்களே ஒரு 10 பேருக்கு அதிமுகவுடைய அமைச்சருங்க. ஒட்டுமொத்த அதிமுகவும் இன்னைக்கு திமுகவில் தான் இருக்கு. திமுகவில் காலங்காலமா அண்ணா தொடங்கின காலத்திலிருந்து திமுகவில் இருக்கான் பாருங்க. அவன் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுங்களா? திமுக காரனுக்கு கழுவினுக்கிறான். திமுக காரனுக்கு கழுவினுக்கிறான். அவன் திருப்பி காட்டுவான் போய் திமுக காரன். அவனுக்கு இவன் கழுவி விட்டுருப்பான் காலத்துக்கும். உங்களுக்குலாம் வெக்கமோ ஜென்மத்தில் சூடு சோனையோ இருக்குதாடா? நான் கேட்குறேன். உண்மையிலேயே ஒரு கட்சி என்பது கொள்கை கோட்பாடுக்கு உட்பட்டது. அந்த கொள்கை பிடிப்போட ஒருத்தன் இறக்கிற வரைக்கும் அந்த கட்சியில இருந்து இறந்து போனான் ஒருத்தன் அப்படின்னா அவன் உண்மையவே அந்த கட்சிக்கு தியாகி. நீங்கெல்லாம் யாரு? செந்தில் பாலாஜி எல்லாம் யாரு? 5 கட்சி மாறி இருக்காரு. மதிமுக, திமுக, அதிமுக, அமமுக, திரும்ப இன்னைக்கு திமுக. இதை விட இந்த ஒரு வீடியோவை பாருங்களேன். இவர் அன்வர் ராஜா. ராமநாதபுரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர்னு நினைக்கிறேன். இவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அன்வர் ராஜா. சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் இருந்தவர். இவர் OPS உடைய ஆதரவாளராக இருந்தவர். இவர் போயிட்டு திமுகவில் சேர்ந்திருக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஜெயலலிதா கிட்ட இருந்த வரைக்கும் சட்டமன்றத்துக்கு உள்ள ஒரு திமுக காரங்கிட்ட நீங்கள் நெருங்கி பேசிட்டா கூட
சிரிச்சு பேசிட்டா கூட அடுத்த நொடி உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க ஜெயலலிதா. அடுத்த நொடி உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க ஜெயலலிதா. அந்த அளவுக்கு ஜெயலலிதா சட்டமன்றத்தில் இருந்தபோது மூத்திரம் மேய்ஞ்சிட்டு கிடந்தவங்க நீங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட நீங்க தான் இன்னைக்கு திமுகவின் புகழ் பாடுறீங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன? பதவி. இங்க லட்சியம், கொள்கை, கோட்பாடு எல்லாமே இங்க அடிபட்டு போச்சு. உங்களுக்கு என்ன லட்சியம், கொள்கை, கோட்பாடு இருக்கு போது? திமுக காரனுக்கும் எதுவும் கிடையாது, அதிமுக காரனுக்கும் எதுவும் கிடையாது. ரெண்டு பேருக்கு இருக்குது பதவியும் பணமும் தான். இது ரெண்டு தவிர உங்களுக்கு எந்த லட்சியம், கொள்கை, கோட்பாடுகள் எதுவுமே கிடையாது. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையிலேயே பாவமா இருக்கு. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையிலேயே பாவமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியலை எந்த அளவுக்கு தலைகிழா மாத்தி வச்சிருக்குது இந்த கேடுகட்ட திராவிட மாடல் புரிஞ்சுக்கிங்க. நேற்று வரைக்கும் அதிமுகவிற்கு ஓட்டு கேட்ட இதே மனோஜ் பாண்டியன், இதே வைத்திலிங்கம், இதே அன்வர் ராஜா நாளைக்கு திமுகவுக்கு வந்து ஓட்டு கேட்பான். அப்போ மக்கள் என்ன பண்ணணும்? காலில் இருக்கிறத கழட்டி துரத்தி அடிக்கணும். இது மாதிரி ஒரு 4 பேரை செஞ்சீங்கனாலே இன்னொருத்தருக்கு அந்த பயம் இருக்கும், அந்த அச்சம் இருக்கும். மக்கள் மேல, நான் சொல்றது மக்கள் மேல. இது மக்கள் ஆட்சிங்க. இது ஜனநாயக நாடு. இது அவங்க அப்பா மட்டும் சொத்து இல்லை. இது நம்ம நாடு, நம்ம மாநிலம், நம்முடைய அதிகாரம். இது நாம் தான் அதிகாரத்தை இவங்க கிட்ட கொடுக்குறோம், நம்பி கொடுக்குறோம். நமக்கு நல்லது செய்வாங்க, நல்லது செய்வார்கள். நம்முடைய மக்களுக்கும், மண்ணுக்கும், மொழிக்கும், இனத்திற்கும், அடுத்த தலைமுறைகளுக்கும் ஒரு பாதுகாப்பா இவங்க இருப்பாங்க. அரசினுடைய சில திட்டங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம இவங்களெல்லாம் நம்புறோம். அதற்காகத்தான் இவர்களுக்கு வாக்களித்து இவர்களிடம் அதிகாரத்தை கொடுத்து அந்த இடத்துல அமர வைக்கிறோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? உங்களுக்காக என்ன பண்ணி இருக்காங்க? வாக்கு கேட்கின்ற அந்த நாள் முடிஞ்சதுன்னா திரும்ப உங்ககிட்ட அவங்க என்னைக்கு வராங்க? மீண்டும் அடுத்த தேர்தல் வந்தா வராங்க. அன்னைக்கு எப்படி வராங்க? நல்லது கெட்டது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுடைய தேவைகள் என்னவோ, நீங்க என்னென்னலாம் கோரிக்கை வச்சிங்களோ அத்தனையும் நாங்க நிறைவேற்றி கொடுத்துருக்கோமா, மீண்டும் நீங்க எனக்கு வாக்களிங்கன்னா வந்து கேட்குறாங்க. மீண்டும் தேர்தல் வந்தா உங்களுக்கு இந்த முறை ஓட்டுக்கு போன முறை 1000 கொடுத்தோமில்ல, இந்த முறை நாங்கள் 2000 கொடுக்குறேன், நீங்க எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு தான் வரோம். அப்போ 1000 கொடுக்கும்போது இவனுடைய நிலைமை எப்படி இருந்தது? இன்னைக்கு 1000க்கும் மேல 2000 கொடுக்குறான்னா அப்போ அந்த 4-5 ஆண்டு கால அதிகாரத்தில் இவன் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு 1000 கொடுத்தவன் இன்னைக்கு 2000 கொடுக்குறான் 5 வருஷத்துல அப்படின்னா எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் அரசியல். இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் மாதிரி ஒரு கேவலமான அரசியலை நம்ம பார்க்கவே முடியாது. அதுவும் சமீபத்தில் இந்த ஓபிஎஸ்னுடைய குரூப்ல இருந்து திமுகவில் போய் சேர்ந்த அத்தனை பேரும் பச்சை யோகி பயலுங்க. ஒருத்தன் கூட யோகியும் கிடையாது. அதில் செந்தில் பாலாஜியில் தொடங்கி இப்போ கடைசியாக போய் சேர்ந்த வைத்தியலிங்கம் வரைக்கும் எல்லாரும் திருட்டு அயோக்கிய பயலுங்க. நாட்டினுடைய மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச அயோக்கிய பயலுங்க, பச்சை நாதாரிங்க. இவனுங்களெல்லாம் மீண்டும் அது திமுகவெல்லாம் இருக்கட்டும், எந்த கட்சியில் அவனுங்க நின்னாலும் இவங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுத்து மீண்டும் சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா உண்மையிலே அந்த பாவத்தை மக்களாகி நீங்கள் தான் சுமப்பீங்களே தவிர அவனுங்க எதையும் செய்ய மாட்டானுங்க. அவனுங்க மீண்டும் அதிகாரம் கிடைச்சதுன்னா அந்த அதிகாரத்தை வச்சு 5 ஆண்டுகளுக்கு பெரும்பாழ் வாழ்வாடுங்க. மக்கள் இதை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஈனப்பிறவிகளை, ஈனங்கட்ட அரசியல்வாதிகளை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு வாக்களிக்கணும். என்ன செய்ய போறீங்க 2026லும் தெரியாது. ஏன்னா மு.க. ஸ்டாலின் சொல்றாரு வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்ற. என்ன தைரியம்? 2 சீட்டை கூட ஒழுங்கா வாசிக்க துப்பில்லாத முதலமைச்சர் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்றாரு. என்ன தைரியம்? மக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறார்கள் என்ற தைரியம் அவருக்கு. அன்பு மக்களே, நீங்கள் யார் என்பதை களத்தில் நிரூபியுங்க. அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.